வணக்கம். உறவுகள் நம்ம வாழ்க்கையில இது இல்லாம ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம். சில உறவுகள் நம்மள ஒரு பூ மாதிரி தாங்கி பிடிக்கும். ஆனா சில உறவுகளும் நம்ம மனச முள்ளு மாதிரி குத்தி கிழிச்சிடும். நம்ம சந்தோஷத்தையோ துக்கத்தையோ யார்கிட்ட முழுசா சொல்ல முடியும்னு தெரியாம பல தடவை நாம நம்பின அதே உறவுகளால திரும்ப திரும்ப காயப்பட்டு நிக்கிறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? அப்படிப்பட்ட காயங்களால சோர்ந்து போயிருக்கிற உங்க மனசுக்கு ஒரு சின்ன ஆறுதல் சொல்லவும், உங்களுடைய உண்மையான பலம் எதுன்னு உங்களுக்கு காட்டவும் தான் இந்த முழுமையான விளக்கம். இந்த பழமொழிய கேட்கும்போதெல்லாம் உங்களுக்கு உங்களோட ஞாபகம் வருதா? ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி திரும்ப திரும்ப நடக்குது? நான் ஜான் மண்ண நேசிக்கிறவங்க ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? என் மனசு யாருக்கும் தெரியலையா? அப்படின்னு தனிமையில நீங்க அழுத நாட்கள் எத்தனையோ இருந்திருக்கும். உங்க வலி புரியுது. நம்ம ஒரு சின்ன சந்தோஷத்த சொன்னா மனசுக்குள்ள பொறாமப்படுறவங்க மத்தியிலயும், நம்ம துக்கத்த சொன்னா உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறவங்க மத்தியிலயும் மாட்டிக்கிட்டு திரும்ப திரும்ப காயப்படுறது எவ்வளவு பெரிய வலி. ஆனா இந்த காயங்களுக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருக்கு. அது நம்மளோட கிரகங்களோட சம்பந்தப்பட்டது. இத மட்டும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மள வாழ வைக்கிற அந்த உன்னதமான உறவுகளை ரொம்ப சுலபமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆன்மீக பயணத்துல நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எங்க ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை எங்களுக்கு தாங்க. வாங்க, உங்க வாழ்க்கைய பிரகாசமாக்க போற அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்கள பத்தி ஆழமா பார்க்க போறோம்னா, முதல்ல உறவுகளால நமக்கு ஏன் வலி ஏற்படுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மேஷ ராசியான உங்களோட அந்த தனித்துவமான குணம் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அந்த 3 உறவுகள் யார் யாருன்னு பார்க்க போறோம். சில முக்கியமான எச்சரிக்கைகளையும், கடைசியா யாருமே அசைக்க முடியாத உங்க உண்மையான பலம் எதுங்கிறதையும் பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். நம்ம வாழ்க்கையில நாம செய்யற பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்ம மனசுல இருக்கிறத யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தெரியாம எல்லார்கிட்டயும் நம்மள திறந்து காட்டுறதுதான். உதாரணத்துக்கு, நாம ஒரு வீடு வாங்க போறோம்னு வச்சுக்கோங்க. அத ஒருத்தர்கிட்ட சொன்னா, அடடா இவ எப்படி வீடு வாங்கலாம், நம்ம மனசுக்குள்ளே ஒரு நெருப்பு எரியும். அதே மாதிரி நம்ம கஷ்டத்தை ஒருத்தர்கிட்ட சொன்னா, நல்லா வேணும் இவளுக்குன்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். இப்படிப்பட்டவங்கள நம்பி நாம திரும்ப திரும்ப அடிபட்டுக்கிட்டே இருக்கிறது எவ்ளோ பெரிய வேதனை இல்லையா? இந்த உறவு சிக்கல்களுக்கெல்லாம் பதில் எங்க இருக்கு தெரியுமா? அது உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. முதல்ல உங்கள நீங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனிப்பட்ட குணம் இருக்கு. அதுதான் அவங்களோட மிகப்பெரிய பலம். சில நேரங்கள்ல அதுவே அவங்களோட பலவீனமாகவும் மாறிடுது. மேஷ ராசியான உங்களோட அந்த ஆணித்தரமான குணத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க உறவுகளோட தன்மையும் உங்களுக்கு பளிச்சுன்னு விளங்கிடும். ஒரே ஒரு வார்த்தை மேஷராசியோட மொத்த குணத்தையும் இந்த ஒரு வார்த்தை சொல்லிடும். அதுதான் வைராக்கியம். இது சாதாரண பிடிவாதம் கிடையாது. இது ஒரு நியாயத்துக்காக, ஒரு தர்மத்துக்காக, தன் குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக எது வரைக்கும் வேணாலும் போகக்கூடிய ஒரு குணம். இது தப்புன்னு என் மனசுக்கு பட்டுடுச்சனா என் உயிரே போனாலும் சரி நான் அதை செய்ய மாட்டேன்னு கம்பீரமா நிக்கிற குணம். என் பரம்பரை கௌரவத்தை நான் காப்பாத்தணும், அதுக்காக நான் நிமிர்ந்து நிக்கணும்னு நினைக்கிற அந்த வைராக்கியம் அது உங்க ரத்தத்திலேயே ஊர்னது. உங்க தைரியத்தையும் உங்க தன்னம்பிக்கையும் பார்த்தும் மத்தவங்க பிரமிச்சு போவாங்க. ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்க தனியா நின்னு பேசுவீங்க. உங்ககிட்ட ஒரு ஆளுமை திறன் இயல்பாவே இருக்கும். ஆனா சில சமயம் உங்களுடைய இந்த கம்பீரமான குணம் மத்தவங்களுக்கு திமிர் மாதிரி தெரியலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள எப்பவுமே நியாயமும் தர்மமும் தான் இருக்கும். உங்களை ரொம்ப காயப்படுத்தினவங்கள கூட அவங்க வந்து கேட்டா மன்னிச்சிடுவீங்க. ஆனா அவங்க செஞ்ச காயத்தை உங்க ஜீவத்துல உங்களால மறக்கவே முடியாது இல்லையா? உங்க குடும்ப பெருமையையும் பாரம்பரியத்தையும் நீங்க உயிரை விட மேலா நினைப்பீங்க. இந்த குணங்களால தான் சில உறவுகள் உங்களை தேடி வருது, சில உறவுகள் உங்களை விட்டு ஓடி போகுது. சரி, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஜோதிட சாஸ்திரப்படி கிரகங்கள் நமக்கு வழிகாட்டுற, நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த 3 உறவுகள் யாருன்னு பார்க்கலாமா? இந்த 3 உறவுகளை மட்டும் நீங்க சரியா அடையாளம் கண்டு அவங்கள நல்லபடியா பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கையில வெற்றியை தவிர வேற எதுக்குமே இடம் இருக்காது. வாங்க அவங்க யார் யாருன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கிற அந்த உறவுகள்ல முதலுறவு உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் ஆளக்கூடிய உறவு. செவ்வாய்னாவே ரத்த சம்பந்தம். குறிப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி உறவு. உங்க கூட பிறந்த சகோதரனா கூட இருக்கலாம், இல்ல ரத்த சம்பந்தம் இல்லாம நீங்க பங்காளின்னு உரிமையோட கூப்பிடுற நண்பனா கூட இருக்கலாம். அந்த உறவுக்காக நீங்க உங்க உயிரை கூட கொடுப்பீங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க தான் முதல் ஆளா போய் நிப்பீங்க. இது ஏதோ இன்னைக்கு வந்த பழக்கம் இல்ல, இது பூர்வ ஜென்ம பந்தம். அதனாலதான் முகமே தெரியாத ஒருத்தர் கூட உங்கள அண்ணேன்னு கூப்பிடும்போது உங்க மனசுல ஒரு பாசம் தானா வந்துடும். அப்போ இந்த முக்கியமான உறவை எப்படி இன்னும் பலப்படுத்துறது? அவங்களோட நல்லது கெட்டதுல நீங்க பங்கெடுக்கணும்.
அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் இருக்கேன்டான்னு நீங்க தான் தோள் கொடுக்கணும். சில சமயம் மேஷ ராசிக்காரங்க தேவையில்லாத வம்பு வழக்குல சிக்குவாங்க. அந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு பக்கபலமா இருந்து அவங்கள காப்பாத்தணும். இப்படி நீங்க செய்யும்போது செவ்வாய் பகவானோட முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்க ரத்த சொந்தங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க அண்ணன் தம்பியா பழகுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் பொருந்தும். இரண்டாவதா, உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்க போற உறவு, அது கிரகங்களுக்கெல்லாம் ராஜாவான சூரிய பகவானால் ஆளப்படும் உறவு. சூரியன் அப்படின்னாலே தந்தை தான். மேஷ ராசிக்காரங்களுக்கு அப்பானா உயிர். அவரோட சாயல், அவரோட குணம்னு அப்படியே அப்பாவோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருப்பீங்க. அப்பா இல்லேனா வாழ்க்கையை இருண்டி போன மாதிரி உணர்வீங்க. அப்பா வழி சொந்தங்களான சித்தப்பா பெரியப்பா மேலேயும் உங்களுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கும். அது மட்டும் இல்ல, சூரியன் அரசாங்கத்தையும் அதிகாரத்துல இருக்கிறவங்களையும் குறிக்கும். அதனால அரசியல்வாதிகள், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்னு பெரிய பதவியில இருக்கிறவங்களோட பழக்கம் உங்களுக்கு இயல்பாவே கிடைக்கும். அவங்க கிட்ட நீங்க ஒரு உதவி கேட்டா கூட அது உடனே நடக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். இந்த உறவுகளோட ஆசீர்வாதத்தை வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க அப்பா, சித்தப்பா, பெரியப்பா இவங்களோட பிறந்தநாள மறக்காம கொண்டாடுங்க. அவங்களுக்கு வயசான காலத்துல ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்பட்டா ஓடி போய் செய்யுங்க. சின்னதா ஒரு சட்டை எடுத்து கொடுத்தா கூட அவங்க மனசார வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும். கடைசியா, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போற அந்த மூன்றாவது உறவு, உங்க பாக்யாதிபதியான குரு பகவானால் ஆளப்படும் உறவு. குருனா யாரு? நமக்கு வழிகாட்டுற ஆசான். அது உங்க வாத்தியாரா இருக்கலாம், இல்ல உங்க குருவா இருக்கலாம். அது மட்டும் அல்ல, யூனிஃபார்ம் போட்டிருக்க எல்லாருமே குருவோட அம்சம்தான். போலீஸ், மிலிட்டரி, பேங்க் ஆஃபீசர்ஸ், ஏன் உங்க வீட்டு வாசல்ல நிக்கிற செக்யூரிட்டி வரைக்கும் எல்லாருமே குரு அம்சம் கொண்டவங்க தான். நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா கூட அங்க இருக்கிற அதிகாரிய அண்ணேன் உரிமையோட கூப்பிட்டு அன்பாலேயே பேசி காரியத்தை சாதிச்சிடுவீங்க. எவ்ளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களையும் உங்க அன்பால கட்டுப்படுத்துற சக்தி உங்களுக்கு இயல்பாவே இருக்கு. குருவோட அருளை நாம எப்படி பெறுறது? ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி உறவுகள் கிட்ட அன்பாவும் அக்கறையாவும் நடந்துக்கணும். உங்க வாதியாருக்கு மரியாதை கொடுங்க. போலீஸ்காரங்க, ராணுவ வீரர்கள் மாதிரி நமக்காக உழைக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்ங்க. ஒரு தீபாவளி நேரத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்து பாருங்க. அவங்க மனசார வாழ்த்துவாங்க. அவங்களோட வழிகாட்டுதலை நீங்க மதிச்சு நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில புண்ணியம் பெருகிக்கிட்டே இருக்கும். நான் இப்போ சொன்ன இந்த 3 உறவுகளும் உங்களுக்கு புண்ணியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இங்க ஒரு சின்ன ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கணும். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. உங்க சொந்த ஜாதகத்தை பொறுத்து இது மாறும். உங்க ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறது தான் இங்க முக்கியம். உங்க ஜாதகத்துல செவ்வாய், சூரியன், குரு இந்த கிரகங்கள் எல்லாம் நல்ல வலுவா இருந்துச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி சகோதரர், தந்தை, குரு உறவுகளால உங்களுக்கு புண்ணியமும் வெற்றியும் பாதுகாப்பும் கிடைக்கும். ஆனா ஒருவேளை இந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல பலவீனமா இருந்துச்சுன்னா, இதே உறவுகளால தான் உங்களுக்கு துரோகம், பிரச்சனை, தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் வரும். நண்பனுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது, அரசியல்வாதிகளை நம்பி பணத்தை இழக்கிறதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த உறவுகள் கிட்ட பழகும்போது உங்க ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உறவுகளால நன்மை வந்தாலும் சரி, தீமை வந்தாலும் சரி, எதை பார்த்தும் நீங்க கலங்கவே தேவையில்லை. ஏன்னா உங்க உண்மையான பலம் வெளியிருந்து வரல, அது உங்களுக்குள்ளே தான் இருக்கு. அதை மட்டும் நீங்க எப்பவுமே மறக்கக்கூடாது. இதுதான் உங்க உண்மையான குணம். உங்களால ஒருத்தர்கிட்ட நல்லா பேசிட்டே இருந்து பின்னாடி அவங்களுக்கு குழிப்பறிக்கவே தெரியாது. மனசுல என்ன இருக்கோ அதை நேருக்கு நேரா பேசிடுவீங்க. ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலனா அந்த நொடியே அந்த உறவை வெட்டி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. இதனால நீங்க சிலரை இழந்திருக்கலாம். ஆனா இதுதான் உங்க நேர்மைக்கு கிடைச்ச அடையாளம். இந்த வரிய எப்பவுமே உங்க மனசுல ஆழமா பதிச்சு வச்சுக்கோங்க. நீங்க ஆணா இருங்க இல்ல பெண்ணா இருங்க, அந்த வைராக்கியத்தோட பிறப்பிடமே நீங்க தான். தன்னம்பிக்கையோட உச்சம் நீங்க. மத்தவங்களுக்காக உழைச்சு சில சமயம் தன் மானத்தை கூட விட்டு கொடுத்து அவங்கள காப்பாத்துற உயர்ந்த உள்ளம் உங்களுக்கு இருக்கு. இதுதான் உங்க உண்மையான, யாராலும் அசைக்க முடியாத பலம். அப்போ நம்ம இவ்ளோ நேரம் பேசினதோட சாராம்சம் என்ன தெரியுமா? உங்கள சுத்தி இருக்கிற 100 உறவுகளை பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு, உங்கள உண்மையாவே வாழ வைக்க நினைக்கிற அந்த முக்கியமான உறவுகளை மட்டும் அடையாளம் காணுங்க. உங்க சகோதரன், உங்க தந்தை, உங்க ஆசான், இந்த 3 தான் உங்க வாழ்க்கையோட அஸ்திவாரம். உங்கள சுத்தி ஒரு நிமிஷம் பாருங்க. உங்களுக்காக தோள் கொடுக்க ஒரு சகோதரனோ நண்பனோ கண்டிப்பா இருப்பான். உங்களுக்கு வழிகாட்ட ஒரு தந்தை மாதிரி ஒருத்தர் இருப்பார். உங்களை ஆசிர்வதிக்க ஒரு ஆசிரியர் இருப்பார். அதிகாரம் மிக்க ஒரு நண்பர் உங்க மேல அக்கறையா இருப்பார். இவங்க தான் நீங்க வாழணும்னு நினைக்கிற உண்மையான உறவுகள். இவங்கள விட்டுட்டு உங்களை காயப்படுத்துற உறவுகளுக்காக உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.
உங்கள வாழ வைக்க நினைக்கிற இந்த உறவுகளை நீங்க வாழ வைத்தால், அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க துணை நின்றால், அவங்களோட ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கினால், உங்க வாழ்க்கை தானா நல்லா இருக்குமா இல்லையா? உங்க உறவு சிறக்கும், உங்க வாழ்வும் நிச்சயம் வளம் பெறும். இந்த விளக்கம் உங்க உறவுகளை பத்தின ஒரு புதிய தெளிவை உங்களுக்கு கொடுத்துருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க மேஷராசி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்க. உங்க அனுபவங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க பயணத்துல நீங்களும் இணைஞ்சிருங்க. உங்க அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.